மகாராஷ்டிராவின் பண்டரிபுரத்திலே பாண்டுரங்க பக்தர்கள் அதிகம் பேர் உண்டு. ஆனால் அங்கே ஒரு சிவன் அடியவர் இருந்தார். அவருடைய பெயர் நரஹரி சோனார். அவர் பொற்கொள்ளர். தங்க நகைகளை செய்வது அவருடைய தொழில். அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது. என்னன்னா, மறந்தும் கூட பாண்டுரங்க விட்டலனுடைய பெயரை அவர் உச்சரிப்பது கிடையாது. அந்த ஊரிலே ஒரு செல்வந்தர் இருந்தார். அவருக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது. என்னன்னா, பாண்டுரங்கனுக்கு ஒரு அழகான ஒட்டியானம் செய்து தர வேண்டும், எனக்கு மகன் பிறந்தால் அப்படின்னு வேண்டிக்கிறார். அவருடைய வேண்டுதல் பலித்து விட்டது. அப்போ என்ன பண்ணுறார் அந்த செல்வந்தர், இந்த நரஹரி சோனார்கிட்ட வந்து கேட்கிறாராம், ஐயா எனக்கு ஒரு தங்க ஒட்டியானம் செய்து தர வேண்டும் பாண்டுரங்கனுக்காகன்னு கேட்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறாரு, ஐயா என்னால் செய்து கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஐயா தாங்கள் தான் செய்ய வேண்டும் என்று ரொம்பவும் வேண்டி கேட்டுக்கொள்வதால் அவர் செய்கிறாராம். ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறார். என்னன்னா, நீங்கள் அளவு கொடுங்க நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் அளவு கொடுத்தா என்ன நடக்குது, பாண்டுரங்க லீலையால் ஒன்று குறைவாக போய்விடுகிறது அல்லது அதிகமாக போய்விடுகிறது. அப்போ என்ன பண்ணுறாரு இவர் செல்வந்தர், ஐயா நீங்களே வந்து இதை சரி செய்து கொள்ளுங்கள், பாண்டுரங்க விட்டலனுடைய இடுப்பை நீங்கள் அளந்து கொள்ளுங்கள்னு சொல்லும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோவிலுக்கு வந்து பாண்டுரங்க பக்தனை அவர் அளவெடுக்கிறாராம். ஆனால் கண்களை மூடிக்கொண்டு. அப்பொழுது நிகழ்கிறது அதிசயம். என்ன பண்ணுறாரு பாண்டுரங்கன், அவருக்கு சிவபெருமானாக காட்சி கொடுக்கிறார். ஏன்னா அவருடைய இடுப்பில் பாம்பு நெளியுது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, பயந்துக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தாக்கா நின்று கொண்டிருப்பது பாண்டுரங்க விட்டலன் அல்லவா. இப்படி மந்தகாச புன்னகையோடு சிவனும் மாரியும் ஒன்று என்று காட்டியவர் அல்லவா பாண்டுரங்க விட்டலன்.